ஆம்லா சாதம், ஆம்லா சித்ரான்னம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நெல்லிக்காயை வச்சு செய்யக்கூடிய 2 டிஷ்ஷஸ், அதாவது சிம்பிளான டிஷ்ஷஸ் இன்னைக்கு எப்படின்னு பார்க்கலாம். அது பெரிய சைஸ் நெல்லிக்காய் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் சாப்பாடு 1 கப் அரிசி எடுத்து 2 தண்ணியில அலசிட்டு அதுக்கு 2.5 கப் தண்ணீர் விட்டு நான் குக்கர்ல வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்ப காமிச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே ருசிக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்து 1/4 கப் தண்ணீர் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்தி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு 1 நிமிஷம் இப்படி வதக்குங்க. வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதுல பாதி அளவு எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல தான் நீங்க இதை வதக்கணும். வதக்கிட்டு 1 லிட்டர் போட்டு மூடி வச்சிருங்க. அப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்ச சாதம் 1 கப் அதையும் போட்டு இப்படி கலருங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம சுவையான நெல்லிக்காய் சித்ரான்னம் தயார். பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவிக்கலாம். இது நெல்லிக்காய் சாதம்னே உங்களுக்கு தெரியாதுங்க, எலுமிச்சை சாதம் மாதிரியே தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நீங்க பேக் பண்ணி இதை எடுத்துட்டு போகலாம், டேஸ்டா தான் இருக்கும். அடுத்து நம்ம ஆம்லாவை வச்சு இந்த மிக்சர்ல தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் திக்கான தயிர்ல நம்ம செஞ்சு வச்சிருந்த கலவையை தேவையான அளவு எடுத்து போட்டு கலந்துக்கிட்டு நம்ம ருசி பார்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு எப்பவும் போல கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தை போட்டு இப்படி தாளிச்சு கலந்தீங்கன்னா சுவையான தயிர் பச்சடி. இது வெறும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். இப்ப 2 in 1 ரெசிபிஸ் தயார். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.